நம்முடைய மாணவர்களுடைய பேச்சரங்கம். அவங்க 2 பேர் பேசின பார்த்தீங்க இல்லையா? எவ்வளோ சூப்பராக, மெஜஸ்டிக்காக, குரல் வளம், பொருள் வளம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சிறப்பாக இருந்தது இல்லையா? ரைட், அதை தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி. ஓகே, ஸோ I don't want to waste any time. Straight away I give the mic to the chief guest of our பேச்சரங்கம். சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழே, உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து நீ அருளே. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளோடு ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு தன்னைத்தானே உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னி தமிழை முதலில் வணங்குகிறேன். ஐயிரு திங்கள் கருவினில் ஏந்தி, ஆகாரத்திற்காக மார்பினில் ஏந்தி, அயர் உறும்போது மடியினில் ஏந்தி, செய்த பிழைகளை மேனியில் ஏந்தி, இன்னும் பிழைகளை மனதினில் ஏந்த காத்திருக்கும் என் தாய் தந்தைக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிற்கும் உயரத்தை விட நான் வளர்க்கும் என் மாணவ சமுதாயம் மிகப்பெரிய இடத்திற்கு போக வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அணுதினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருந்தகைக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காணாத உலகம் என் குழந்தைகள் காண வேண்டும் என்று தியாகத்தின் செம்மலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழகத்தினுடைய செயலர், ஓய்வு பெற்ற செயலர் திரு இறையன்பு ஐஏஎஸ் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, இஃப் நாட் யூ தென் ஹூ எல்ஸ், இஃப் நாட் நவ் தென் வென். உன்னால் முடியவில்லை என்றால் வேறு யாரால் முடியும், இப்போது முடியவில்லை என்றால் பிறகு எப்போது முடியும் என்ற அத்துணை ஆற்றலையும் பெற்று எதிர்காலத்தினுடைய தூண்களாக மாற காத்திருக்கக்கூடிய என் இளைய சமுதாயத்திற்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வணக்கங்களை பதிவு செய்கிறேன். வெள்ளையர் போய் வேங்கையர் வந்தனர், மன்னர்கள் போய் மக்கள் வந்தனர், அடக்குமுறை போய் ஆனந்தம் வந்தது, அரசியலமைப்பை ஏற்று குடியரசு வந்தது, அரசியலமைப்பை ஏற்று குடியரசு வந்தது. உங்கள் அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கிறேன். இந்த இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? உலகத்திலேயே, உலக நாடுகளிலேயே கையினால் எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியலமைப்பு நமது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு மட்டும்தான். அது எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை நமது இந்திய அரசியலமைப்புக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 8 பிரிவுகளில் 395 சட்ட பதிவுகள் கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக விளங்கக்கூடிய நம் நாட்டினுடைய குடியரசு தின விழா என்பது இந்தியராகிய ஒவ்வொருவரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாளாகத்தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், சாதி, மதம், இனம், மதம், மொழி கடந்து நாம் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய, தியாகங்களை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான நாள் என்றால் அது குடியரசு தின விழா மட்டும்தான். அப்படிப்பட்ட நாளினை ரொம்ப சிறப்பான ஒரு முறையிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துராஜா பள்ளிக்கு முதலில் என் பணிவான பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன்.
இதுல சார் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின 2 மாணவ மாணவிகள் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார், நான் திறந்த மனதோடு சொல்றேன், நிச்சயமாக இந்த இடத்துல உங்களை தான் நான் தலைவணங்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, வாலியினுடைய வரிகள் ஒன்று இருக்கும். ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான். ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை நீங்க உத்வேகப்படுத்தினீங்கன்னா தவறாக எண்ண வேண்டாம், அதுல ஏதோ ஒரு ஓரவஞ்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தன் சார்ந்த பள்ளிகள் மற்ற திறமையான ஆட்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் என் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கத்தினை நான் பதிவு செய்து கொள்கிறேன். சாதாரணமா பல நிகழ்ச்சிகள் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு என்னன்னா, இது போன்ற அரசு விழாக்களில் நம் இந்திய நாட்டினுடைய பெருமையை போற்றக்கூடிய விழாக்களில் பொதுவாக முதல்ல ஒரு டான்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு டிராமா இருக்கும், பேசுவாங்க, போவாங்க. ஆனா திறமையான மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு மேடையை அமைத்து பாராட்டுவது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மாணவிகளுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்களை பதிவு செய்து கொண்டு, இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் பாராட்டுக்களை பதிவு செய்து கொள்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத நினைவு அப்படின்னு கேட்டா அனைவருமே தன்னுடைய பள்ளி பருவத்தை தான் சொல்லுவோம். ஆனா இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தேடல் இருக்கும், நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களேன்ற மாதிரி சில மைண்ட் செட்டப் இருக்கும். ஆனால் இந்த பள்ளி பருவத்தை கடந்து நீங்கள் வரும்பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. எப்படி ஒரு தாயினுடைய கருவறையை விட்டு வந்த பிறகு திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அதற்கு இணையான ஒரு அறை உண்டு என்றால் நிச்சயமாக அது நம் பள்ளிகளிலே பயிலக்கூடிய வகுப்பறை மட்டும்தான். நீங்க +2 முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப LKGல போய் அட்மிஷன் போட முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, அதுதான் உண்மை. ஆக ஒரு தாய்க்கு எப்படி கருவறை என்பது பொக்கிஷமோ, அதை போல ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் வகுப்பறை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் எல்லா மாணவர்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வாசகம் இருந்தது, மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் இன்றைய நிலை மாறிவிட்டது, மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாறிடுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்ககிட்ட சில இடங்களில் உங்ககிட்ட நாங்க ஏதாவது சந்தேகம் கேட்டா நான் ஓய்வா இருக்கிற நேரத்துல வந்து கேளு, அல்லது அதுக்கப்புறம் வந்து கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே அத்தனை பயத்திலேயே எங்களுக்கு கொடுக்கறது கூகுள் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பிளனேஷனை வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வரலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி வரலாம். ஆனா அவங்க எல்லாருமே நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய முகத்தை பார்த்து, உங்களுடைய கண்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணாம், உங்களுக்கு எந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுன்ற அத்துணை உக்திகளும் சூத்திரங்களும் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டுன்றதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. ஒரு சின்ன கேள்வி மாணவர்களிடத்திலே வைக்கப்பட்டது, உப்பு என்பது சைவமா அசைவமா? சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் கேட்டேன். கல்லூரி இல்லையா, உங்களை தாண்டி நிறைய சேட்டைகள் பண்ணக்கூடிய அந்த கல்லூரியில ஒரு மாணவிகளிடத்துல இந்த கேள்வி வைக்கும் பொழுது ஒரு மாணவி எழுந்து சொல்ற, ரொம்ப நேரம் ஆழ்ந்த சிந்தனைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பதில் வருது. மேம், எனக்கு பதில் தெரியும். என்ன? உப்பை நீங்கள் சாம்பாரில் போட்டீங்கன்னா அது சைவம், மீன் குழம்புல போட்டீங்கன்னா அது அசைவம்னு ஒரு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறுறாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு நம்மளுடைய தலைப்புக்குள்ள போயிடலாம்.
இப்போ இங்க பேசின மாணவிகள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ஏன்னா நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் இது மாதிரி மேடை பேச்சை நான் தொடங்கினேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாணவ சமுதாயத்தையும் ஆசிரியர் சமுதாயத்தையுமே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்றிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் ஒன்னே ஒண்ணுதான், ஆன்லைன் கிளாஸ். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ லைக் ஆன்லைன் கிளாஸ்? ப்ளீஸ், டு பி ஃப்ராங்க், ஆன்லைன் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே ஓகே, யூ ஜஸ்ட் புட் ஆஃப். என்ன விஷயம்னா, பெருமளவு பாதிக்கப்பட்டது மாணவ சமுதாயம் மட்டுமல்ல, ஆசிரியர் சமுதாயம் தான். இதை நான் சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து ஒரு லிங்க் அனுப்புனா நீங்க லிங்க்குள்ள வருவீங்க, அட்டெண்டன்ஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்த அசைன்மெண்ட்டை என்னைக்கு சப்மிட் பண்ணணுன்ற அத்தனை விஷயங்களையும் உங்களை விட உங்களுடைய அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அந்த திண்ண ஓரமா படுத்திருக்கக்கூடிய பாட்டிக்கும் தாத்தாக்கும் தான் நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? அந்த கிளாஸை முழுக்க முழுக்க அட்டன் பண்ணது அவங்க மட்டும்தான், நீங்க இல்ல. நிச்சயமாக நீங்க இல்ல. ஆனால் அதனுடைய விளைவை தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணத்திற்காக, இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்ச பிறகு மாணவர்களுக்குள்ள சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, முக்கியமான கேள்விகளுக்கு தான் நம்ம எப்பவுமே முன்னுரிமை கொடுப்போம். அதிகமாக மார்க் வரக்கூடிய அந்த கட்டுரை கடிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு புரிதலுக்காக திரும்ப இதை நான் தொடக்கூடிய ஒரு நிலை. அப்ப மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணி அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அப்ப அழகா வருது கவிதை எல்லாம். அன்புள்ள நண்பன் சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு நண்பன் ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும்னு சொல்லி அழகா முடிச்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய சத்திய சோதனைனா, மாணவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இவன் படிச்சுட்டு போனது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்துருச்சுன்னா, அப்பாவுக்கு வாழ்த்து கடிதம்னு வந்துருச்சு. நம்மால விடுவானா? எங்கெல்லாம் நண்பனுக்குன்னு வந்ததோ அந்த இடத்துல ஃபுல்லா அப்பாவுக்குன்னு போட்டாச்சு. இப்ப அந்த கட்டுரை கடிதத்தை படிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்புள்ள அப்பா சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல அப்பாக்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு அப்பா ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும். இப்ப சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால அதிகமாக பாதிக்கப்பட்டது பெற்றோர்களா, மாணவர்களா, எங்கள் போன்ற ஆசிரியர்களா? உண்மையிலேயே பெற்றோர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆசிரியர் சமுதாயம் தான். இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன்னா, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்லும் போது அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுல இருந்து இப்ப இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நெகிழ்ந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படா இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிப்பாங்கன்ற மைண்ட் செட்டப் எனக்கு ஓடிச்சு. அத்தனை அவார்ட்ஸ், அத்தனை புத்தகங்கள். ஏன்னா புத்தகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தலை குனிஞ்சுதான் படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு அடிப்படை அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தை பரிசளிக்கிறதுன்றது அவ்வளோ மிக சிறப்பாக இருந்தது. அதுவும் இப்போ டிக்ஷனரிலாம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய சொத்து சேர்த்திருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதர்களை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். அதைவிட முக்கியம், நல்ல சிந்தனையை வளர்க்கக்கூடிய நல்ல புத்தகங்கள் எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த பள்ளியிலே மிக சிறப்பாக
புத்தகங்களை பரிசளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். சாதாரணமாக ஒரு மனிதன் சாதனையை எட்டிவிட முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு யாருக்கு இல்லை பிரச்சனை? இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். வீட்டில் இல்லாத பிரச்சனையா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பக்தின்ற ஒரு, நான் ஆன்மீகம்ன்றதுனால ஒரு சின்ன விஷயத்தை தழுவி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பக்தியில் எத்தனையோ பக்திகள் இருக்கும். அதில் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். முதல் நிலையில் இருக்கக்கூடிய பக்தி என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் மீது இருக்கக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவோம். ஆனால் எந்த குழந்தைங்க இன்னைக்கு பெற்றோர்களை பார்த்து பயப்படுறாங்க? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 100% பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை கேட்காம முடிவு எடுக்கிறதே கிடையாது. ஆனால் 99% குழந்தைகள் பெற்றோர்களிடம் கேட்டு முடிவெடுப்பதே கிடையாது. உண்மைதானே? அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்தி என்பது பதிபக்தி. பதி என்றால் மனைவின்றது பொருள். மனைவி மீது கணவன்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியைத்தான் பதிபக்தின்னு சொல்லுவோம். ஒரு வாசகம் உண்டு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். நாம் இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? உண்மைதான். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கணவன் ரெகுலர் கஸ்டமரா வாரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்ப வாரம் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நீ ரெகுலர் கஸ்டமரா வரியே, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு அந்த பேஷண்ட், நோயாளி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மனைவி அடி தாங்க முடியல சார், எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல, அதனால தான் வாரம் வந்து உங்களுக்கு தட்சணை வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறை நீங்கள் சொன்னால் என்ன சார், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்கல்ல, எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த மருத்துவருக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு. முதல்ல வெளியில் ஒரு போர்டு போட்டிருக்கேன், அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்த்துட்டு நீ உள்ளவான்னு சொல்லியிருக்காரு. இந்த நோயாளி வெளியில் போகிறாரு, அந்த போர்டை பார்க்குறாரு, பார்த்துட்டு திரும்ப அந்த மருத்துவர் இடத்துல வர்றாரு. இப்போ மருத்துவர் கேட்குறாரு, அந்த போர்டில் என்ன எழுதியிருந்தது? ஐயா, அந்த கிளினிக்கோட பேர் எழுதியிருந்தது, உங்களுடைய பேரும் எழுதியிருந்தது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றதும் எழுதியிருந்ததுன்னு சொன்னாராம். அந்த போர்டில் அடிப்புறத்தில் என்னையா எழுதியிருந்தது, 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும்னு எழுதியிருந்ததாம். இப்போ அந்த மருத்துவர் சொன்னாராம், நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாம தான் 24 மணி நேரமும் இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன், என்கிட்டயே வந்து டிப்ஸ் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியை அந்த இடத்துல வச்சாராம். ஆக பிரச்சனை என்பது அனைவருக்குமே பொதுவானது தான். இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பிரச்சனைகளை யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ, அந்த பிரச்சனையை யாரெல்லாம் சமாளித்து வருகிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையிலுடைய உச்சத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிவு பண்ணுறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவை எது? இப்போ சாதனை அப்படின்றது என்னன்னா, அந்த சோதனைகளை கடப்பது தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த சோதனைகளை எப்படி கடக்கணும்? நிறைய இடங்களில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ 4 வயதில் தானாக நடந்தால் அது வெற்றி, 8 வயதில் தனியாக வெளியே சென்று அதே போல் வீட்டுக்கு திரும்பி வந்தால் அதுதான் வெற்றி, 12 வயதில் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அதுதான் வெற்றி, 18 வயதில் ஓட்டுநர் உரிமம் பெற்றால் அதுதான் அன்றைய காலகட்டத்தில் வெற்றி, 22 வயதில் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரியாக வெளியே வந்தால் அதுதான் வெற்றி, 25 வயதில் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்தால் அதுதான் வெற்றி, 30 வயதில் குடும்பத்தை நல்ல முறையில் நம்மால் அமைத்து கொள்ள முடியும் என்றால் அதுதான் வெற்றி, 35 வயதில் போதுமான சம்பாத்தியம் நம்மிடத்திலே இருந்தால் அதுதான் வெற்றி, 45 வயதில் இளைஞர்கள் போல உடலமைப்பை தக்க வைத்து கொண்டால் அதுதான் அன்றைய காலகட்டத்தில் வெற்றி, 50 வயதில் தன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை யாரால் கொடுக்க முடிகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள், 55 வயதில் நம் கடமையை நாமே செய்தால் அதுதான் வெற்றி, 60 வயதில் ஓய்வு பெற வேண்டியவர் என நிராகரிக்கப்படாமல்
செயலாற்ற முடிந்தால் அதுதான் வெற்றி. 65 வயதில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் அதுதான் வெற்றி. 70 வயதில் யாருக்கும் பாரம் இல்லாமல் இருந்தால் அதுதான் வெற்றி. 75 வயதில் பழைய நண்பர்களோடு அந்த நட்பை தொடர முடிந்தால் அதுதான் வெற்றி. 80 வயதில் யாருடைய துணையும் இல்லாமல் வீடு திரும்பினால் அதுதான் ஒரு மனிதனுடைய நிறைவான வெற்றி என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். 80 வயசா, 102 வயசுல பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக்கு கட் பண்றாங்கன்றதை நாங்கள் எங்கேயோ இணையதளத்தில் தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு புரியுது. தும்மலில் மட்டும்தான் நாம் அனைவருக்கும் ஆயுள் நீண்டு கொண்டு போகிறது. ஏன்னா இன்னைக்கு நிலை வேற. 12 வயது மாணவிக்கு இன்னைக்கு மாரடைப்பு. இவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி நமது மனதை ஒருநிலைப்படுத்தி உறுதிப்படுத்துகிறோமோ அதற்கு இணையாக நமது உடலையும் நாம் சரியான முறையிலே பேணி காக்க வேண்டும். உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். அது கூட ஒரு விதத்திலே சாதனைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இன்னைக்கு உடற்பயிற்சியினுடைய நிலை எப்படி உள்ளது? காலையிலே நடையில் ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சி டீக்கடையில் வடையோடு நிறைவு பெறுகிறது. உண்மைதானே? நடையில் ஆரம்பிக்கிறோம், ஆனால் வடையில் முடிகிறது. அப்ப உடற்பயிற்சி என்பது முதலில் நம் உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி சரியான முறையில் இருந்தால் நிச்சயமாக அது உடலை கட்டுக்கோப்போடு வைப்பதற்கு அடிப்படையாக இருக்கும். எதற்காக இந்த பதிவு என்றால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாதனை புரிய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்றால் அவருடைய மனம் எந்த அளவிற்கு திடகாத்திரமாக இருக்க வேண்டுமோ அதற்கு இணையாக அவர்களுடைய உடலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சூழல். நாம் அனைவரும் அறிந்த ஒரு கவிஞர் இருக்காரு. நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கவிஞர் யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான். வாழ்வியலை அவரை தவிர வேறு யாரும் அவ்வளவு அழகாக சொல்லிவிட முடியாது. ஒரு சமயம் இறைவன் அப்படி நடந்து வர்றாரு. ஒரே ஒரு பாடலோட நான் தலைப்புக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். அது ஒரு அழகான வரியாக இருந்தது. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கடவுள் வராரு மனிதரிடத்திலே, வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ஒரு மனிதன் என்ன பதில் சொல்றாருன்னா, வாழ்வை இனிமைன்னு சொல்றாரு. அப்ப அடுத்தவர் என்ன சொல்லியிருக்கணும்? வாழ்வை தானே கொடுமைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்லல. யார் வாழ்வை இனிமைன்னு சொல்றாரோ அதுவே கொடுமைன்னு சொல்றாரு. ஒருவருக்கு இனிமையாக இருக்கக்கூடிய வாழ்வு ஒருவருக்கு இனிமையாக இருப்பதில்லை. அதைத்தான் அந்த பாடலிலே அவர் பதிவு செய்கிறார். அதற்கு அடுத்த ஒரு விஷயத்தையும் சூட்சமமாக சொல்கிறார் கவியரசர் கண்ணதாசன். கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது. கள்ளம் கபடமே இல்லாத ஒரு பிள்ளை உள்ளத்தை தானே கொடுத்து நான் உங்களை படைச்சேன். காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? நீங்க தானே அதுக்கு காரணம். நான் கொடுத்தது, உங்களை படைத்தது எந்த கள்ளங்கபடமும் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் படைத்தேன். அதற்கிடையிலே துன்பத்திற்கு காரணம் நீங்க தான்ற ஒரு விஷயத்தோட அந்த பாடல் வரி முடியும். ஆக பிரச்சனை என்பது நம்மால் உருவாகிறது. நம்மனால ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்படின்னா அதற்கான சொல்யூஷனும் அதற்கான தீர்வும் நிச்சயமாக நம்மிடத்திலே தான் இருக்கு என்பதை அடிப்படையாக கொண்டு மிக அழகான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவை என்று சுய உந்துதல் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன், அதற்கு அடுத்து சுய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் சுய நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய செல்ஃப் பிலீஃப் என்று 3 அருமையான ஒரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 தலைப்பையும் பேசுவதற்காக உத்வேகத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 21 மாணவ மாணவிகள் ரொம்ப சிறப்பா பேச போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்ற விஷயத்தை நம்ம எல்லாரும் பொறுமையா இருந்து கேட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சகட்டத்தை அடைந்து
நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு எது அடிப்படை என்ற நோக்கோடு இந்த பேச்சரங்கமானது துவங்குகிறது.